வணக்கம். கரக்கோப்பியன் உறவுகளுக்கு இனிய வணக்கம். பட்ஜெட்டுக்காக நாமளும் ஒரு பழனி போயிருந்தோம். பட்ஜெட்டை பார்த்தோன்னே என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. அதனால் நாமளும் போயிட்டு பட்ஜெட் ஞாபகமாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்துட்டு வந்தாச்சு. ஏன்னா ஒரு பட்ஜெட்டை ஒரு பார்வை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லேமேனுடைய ஒரு பார்வையிலிருந்து என்னுடைய பார்வை பட்ஜெட்டை பற்றி நான் ஒரு பார்வையாக பார்க்குறேன். ஒரு சாதாரணமானவன், நானே ஒரு சாதாரணமானவன், கரக்கோப்பியனே ஒரு சாதாரணமானவன். அந்த சாதாரணமான எளியவனுடைய பார்வையிலிருந்து ஒரு பட்ஜெட்டை நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த பட்ஜெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு திருப்பு முனையாக வந்துட்டு இந்த பட்ஜெட்டையே நான் பார்க்கவே இல்லை. இந்த தடவை இந்த பட்ஜெட்டை வந்துட்டு நான் பார்க்கவே இல்லை. காரணம், கடந்த 10 வருஷ காலமா இவங்க பட்ஜெட் போட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு ஃபுல் மெஜாரிட்டி இருந்த கவர்மெண்ட்ல போட்ட பட்ஜெட்டை விடவா வந்துட்டு இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல ஒரு பெரிய பட்ஜெட்டை போட்டு மக்களுக்கு என்ன சுபிட்சமா நடந்துற போகுது? ஒன்றும் நடக்க போறதில்லை. எனக்கு மோடி கவர்மெண்ட் மேல கடந்த 10 வருஷ காலத்துல நல்ல அபிப்பிராயமே வந்ததில்லை. அதனால இந்த பட்ஜெட்டை நான் திரும்பியே பார்க்கல. ஆஸ் அ லேமானா வந்துட்டு இந்த பட்ஜெட்டை நான் வந்துட்டு திரும்பியே பார்க்கல. ஒன்றும் புதுசாக இருக்காதுங்க. வாயில சொல்லிக்கலாம், இதில் சலுகை அதில் சலுகை, இதில் எதுவுமே இருக்க போறதில்ல. கடந்த 10 ஆண்டு காலமாக இவங்க இந்த கவர்மெண்ட் கொடுத்த நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண எந்த பட்ஜெட்டும் மனிதனுக்கு பயனுள்ள வகையில் இல்லை. அதனால இந்த பட்ஜெட்டை வந்துட்டு நான் பார்க்கவே இல்லை. அதுதான் பழனி நேராக போனேன். முருகன்கிட்ட வேண்டிட்டு, காப்பாத்துறா கடவுளே முருகா நீயே காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு வேண்டுதல் இருந்தது. அந்த வேண்டுதலை செலுத்திட்டு அழகா நிம்மதியா வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. இந்த பட்ஜெட்ல ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள், இட் இஸ் அ பேப்பர். அது பட்ஜெட்டுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும், சாமானியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் தான். இதனால வந்துட்டு இந்தியாவில் வந்து பெரிய மாறுதல் வந்துரு, பட்ஜெட்ல இருந்து முன்னேறிடுவாங்கன்னா கார்பரேட்டுங்க முன்னேறுவாங்க. பெரிய பெரிய தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சலுகை, அதுல பெனிஃபிட்ஸா இருக்கு. சாமானியனுக்கு வந்துட்டு இந்த நிர்மலா சீதாராமனோட பட்ஜெட்ல வந்துட்டு எந்த சலுகையும் கிடைக்க போறதில்லை. அது மோடிக்கு அவங்களுக்கு எக்கனாமி பத்தி எதுவுமே தெரியாது. மோடிக்கும் தெரியாது, நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாது. 10 வருஷம் பார்த்துட்டோம். இந்த 10 வருஷம் ஒரு போட முடியாத பட்ஜெட்டை இனிமேல் போய் என்ன கிழிக்க போறாங்க பட்ஜெட்டை போட்டு. அதனால வந்துட்டு என்னுடைய பார்வையில், சாமானியனுடைய பார்வையில் வந்துட்டு பட்ஜெட்டுங்கிறது வந்து பேப்பர் தான், ஒரு வெத்து பேப்பர், ஒரு கணக்குக்கு ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதானே ஒழிய இதில் வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு ஏழை மக்கள் வந்துட்டு நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு 80 விழுக்காடு மக்களுக்கு வந்துட்டு பட்ஜெட்னா என்னன்னே தெரியாது. ஒரு 80 70% கூட வச்சுக்கலாம், ஒரு 30% தெரிஞ்சவங்களாவே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு சம்பிரதாயம் தான். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டாலும் சரி, இந்திய அரசு கொண்டுட்டு வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணாலும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சம்பிரதாயங்கள். இதனால மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறதில்லை. மோடி முதல் முறையா வரும்போது சொன்னார் மேக் இன் இந்தியா. ஏன்னா அதை சக்சஸ் பண்ணிட்டாரா? மோடி வந்துட்டு அதை ஒரு மேக் இன் இந்தியாங்கிறது நல்ல திட்டம் எங்க கொண்டுட்டு வந்தாரு. இட் இஸ் அ பேப்பர், இன்னும் அப்படியே தான் இருக்குது. அடுத்தது மோடி வந்துட்டு எல்லாமே இ புக் கொண்டுட்டு வரேன்னு சொன்னார். அசட்டுக்கெல்லாம் இ புக் என்ன கொண்டுட்டு வந்துட்டாரா? அந்த இ புக் அப்படியே இருக்குது. இ புக் எலக்ட்ரானிக் வடிவத்தில் இருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாருகிட்ட எவ்வளவு அரசியல்வாதிகிட்ட பினாமி சொத்து இருக்குங்கிறதையெல்லாம் நாமளே தெரிஞ்சுக்கலாம், ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த பேப்பர் நிதில் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் நிதில் இருந்தா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. அந்த இ புக் நடைமுறைப்படுத்தினாரா? அதை நடைமுறைப்படுத்தல. ஒன்லி காஷ்மீரை வந்துட்டு அந்த ஏதோ ஒரு சட்டப்பிரிவை நீக்கினார். இது ஒண்ணுதான். அதனால வந்துட்டு அகில இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்னு சொன்னா ஒண்ணு இல்லை. அங்க இருக்கிற ஒரு நிதியை ஒரு தார்மீகமா எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலிசம் பண்ணாரு. அதை தவிர மற்றபடி வந்துட்டு இவர் இதுவரைக்கும் கடந்த 10 ஆண்டு காலத்துல இவர் போட்ட எந்த பட்ஜெட்டு வந்துட்டு, மோடியினுடைய பட்ஜெட் வந்துட்டு என்னை போன்ற சாமானியர்களுக்கு எந்த உபயோகமும் இல்லை. அதனால இந்த பட்ஜெட்டுங்கிறதே வந்துட்டு ஒரு கண் துடைப்பு. அதுலேயும் நிர்மலா சீதாராமன் போன்றவங்களுக்கு வந்துட்டு பேசிக் நாலேஜ் இருக்காது. கீழ்மட்ட அடித்தட்டு மக்கள், ஏழைங்களுக்கு வந்துட்டு ஏதாவது உதவுற அளவுக்கு பட்ஜெட் இருந்ததுன்னா பெரும்படலாம். நாளைக்கு மன்மோகன் சிங் கொண்டு வந்தாரு, WTல சைன் பண்ணாரு. இன்னைக்கு அதனால தான் நம்ம குழந்தைங்கள்லாம் உலகத்தில் கனடா, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மன், ஜப்பான்னு போயிட்டு நம்ம குழந்தைங்கள்லாம் போகுது. அதெல்லாம் வந்து நரசிம்மராவ் காலத்தில் மன்மோகன் சிங் கொண்டு வந்ததா உண்மையான பட்ஜெட்.
பெரிய ஒரு திருப்புமுனை ரெவல்யூஷன் கொண்டு வந்தது. இது மோடி நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்னா நீங்க ஒண்ணுமே நினைச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் வந்துட்டு தூக்கி மைண்ட்ல இருந்துட்டு வந்துட்டு டிலீட் பண்ணிடுங்க. இது ஒரு பட்ஜெட்டால வந்துட்டு பாமரனுக்கு எந்த பயனும் இருக்காது. மேல ஒரு கார்ப்பரேட்டுங்களுக்கு அம்பானி, ஆதானி இந்த மாதிரி கம்பெனிஸுங்களுக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கு. ஏன்னா அப்படி இருந்தா தானே அவங்க வந்துட்டு 5000 கோடியில வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணலாம். கல்யாணத்துக்கு செலவு பண்ண வேண்டியதான். இதே டாடா கையில் அந்த ஒரு 5000 கோடி கொடுத்தீங்கன்னா அவர் கல்யாணத்தை வந்துட்டு ஒரு 50,000 ரூபா ஒரு 5 லட்சத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 5 கோடியே நான் 95 லட்சத்து சில்லறை வந்துட்டு நான் மக்கள் கவர்மெண்ட்டுக்கே திருப்பி கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட இது இருக்குது. ஏன்னா கார்பரேட்டுங்க வளர அவங்க ஒருத்தரே வளர்றாங்க. ஏழைகள் ஒவ்வொருத்தருக்கு பேங்க்ல கூப்பிட்டு ஆதானி அம்பானிக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி லோன் ஃபெசிலிட்டிஸை ஒவ்வொருத்தருக்கு கொடுக்க சொல்லுங்க. இங்க லட்சக்கணக்கான அம்பானிகள், கோடிக்கணக்கான ஆதானிகள் உருவாயிடுவாங்க. பேங்க்ல போய் நின்னா ஒருத்தருமே யாருக்கும் ஒரு சாமானியனுக்கு வந்து லோனே கொடுக்கறது இல்லை. அதுல அந்த சிபில்னு ஒன்றை கொண்டுட்டு வந்துட்டு ஒரு குறுக்கட் அந்த லா வந்துட்டு யாருக்குமே பயனுள்ள வகையில லோன் கொடுக்கறது இல்லை. எந்த பேங்க்ல போய் நில்லுங்க, பேங்க்ல லோனே கொடுக்கறது இல்லை அவைலபிள். அதுக்குள்ள ஏஜ் பார் ஆயிடுது. அதை காரணம் காமிச்சிடுறாங்க. நீங்க வந்து சீனியர் சிட்டிசன் ஆயிடுறீங்க, உங்களுக்கு லோன் இட் இஸ் நாட் அவைலபிள்ங்கிறான். அதனால வந்துட்டு பாமரன் ஏழை எளியவனுக்கு வந்துட்டு வங்கிகள் வந்துட்டு பல கடன்களை கொடுக்கணும். கொடுத்து அதில் நியாயமான முறையில் ஒரு நல்ல ஒரு நெறிமுறைப்படுத்தினா ஏழைகள் முன்னுக்கு வருவாங்க. இந்த நாட்டில் வந்துட்டு ஏழைகளும் விவசாயிகளும் இவங்க முன்னேறாத வரைக்கும் வந்துட்டு இந்த பட்ஜெட் எல்லாம் வந்துட்டு ஒரு பேப்பர் கண் துடைப்பு. நீ போடக்கூடிய சலுகைகள், நீ கொடுக்கக்கூடியது அத்தனையும் வந்து இன்னொரு 40 வருஷம் கழிச்சு ஆகு. அதுக்குள்ள எந்த மனிதன் இருக்க போறா, எத்தனை பேர் என்ன 40 வருஷம் கழிச்சு இருக்க போறாங்க இந்த உலகத்துல. அதனால இது மோடி பட்ஜெட் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்திகரமா இல்லை. அதை பார்க்கவே இல்லை, பார்க்காமையே சொல்றேன். அதான் பழனியில போய் போட்டாச்சே, அது மாதிரி தான் பட்ஜெட் இருக்க போகுது. மொட்டை பட்ஜெட்டா தான் இருக்கு. அதனால இனி வந்துட்டு இந்த நிர்மலா சீதாராமனாலையுமே இந்த மிஸ்டர் மோடினாலையுமே மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு மெஜாரிட்டியா இருந்த போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாம்? அப்போ ஒரு நல்ல பட்ஜெட்டை கொண்டுட்டு வந்து ஏழைங்களோட வாழ்வை நல்லா மேம்படுத்தி இருக்கலாமே. ஏன் இந்த ரோடு இருக்க இன்னும் வந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களே, பிரைவேட்டுக்கு தான் இந்த இந்தியா பூரா அந்த நேஷனல் ஹைவே கொடுத்துருக்கிறீங்க. ஏன் அதை தூக்கி எறிஞ்சிருந்தாக்கா அந்த போறவங்களுக்கெல்லாம் சலுகையா இருந்திருக்கு. அது ஒன்றும் இல்லை பட்ஜெட்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அடுத்தது இத்தனை நாளா பெட்ரோல் போட்டுட்டு பெட்ரோல் டீசலை வந்து நீ இம்போர்ட் பண்ணிக்கிட்டு ஏழைங்களை வந்துட்டு இது பண்ணீங்க. அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்துட்டு நிறைய 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 இன்னும் சலுகை விலையில கொடுத்துருக்கலாம். டேக்ஸ் எதுக்கு? மனிதனுக்கு இப்போ 1.5 லட்சம் ரூபாய் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வருதுன்னா ஒரு 50,000 60,000 கிடைக்கிற மாதிரி பெனிஃபிட் பண்ணியிருந்தா இது உண்மையான திட்டம். இந்த மாதிரி எதையுமே அவங்களுக்கு தெரியாது. பாமரனுடைய கஷ்டங்கள் வந்துட்டு இந்த மோடிக்கு நிர்மலா சீதாராமனுக்கு தெரியவே தெரியாது. அதனால இந்த பட்ஜெட்டை பத்தி அதிகமா நம்ம ஒண்ணு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பட்ஜெட்டுங்கிறது முழுக்கு பட்ஜெட்டு தான், ஒரு பேப்பர் தான். மற்றபடி வந்துட்டு இந்த பெனிஃபிட்ஸ் ஒன்றும் ஆக போறதில்லை. அதனால நம்ம இந்த பட்ஜெட்டை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நான் கூட அதிகமா போறதுக்கு விருப்பம் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் கடுமையா உழைச்சு அது 1 ரூபாயா இருந்தாலும் சரி, 100 ரூபாயா இருந்தாலும் சரி, நாமளே செல்ஃப் டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியோ மக்கள் தார்மீகமா நாமளே பொறுப்பேற்றுக்கணும். இந்த கவர்மெண்ட்டை நம்புற வேலையவே விட்டுறணும். நான் வந்துட்டு ஏறக்குறைய ரொம்ப காலமா நான் இந்த ரேஷன் கார்டை கூட யூஸ் பண்றது இல்லை. என்கிட்ட ரேஷன் கார்டே இல்லை. வேண்டாம், இந்த கவர்மெண்ட் சலுகையே வேண்டாம். இந்த 1000 ரூபாய்க்கு நம்ம கஷ்டம் இருந்தா கூட அந்த கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபாய் கூட வேண்டான்னு இது வரைக்கும் நான் எந்த பெனிஃபிட்ஸையும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எடுத்துக்கிறது இல்லை. காரணம் வந்துட்டு அதுக்குன்னு மிதமிஞ்சிய நம்ம பொருளாதாரம் இருக்குதுன்ட்டு இல்லை. நமக்கு வந்து இந்த அரசு மேல இருக்கக்கூடிய ஒரு சங்கடங்கள், இவங்களா வந்துட்டு கொடுக்கக்கூடியது அத்தனை ஊழலுக்காகத்தான் திட்டங்கள். இப்ப பட்ஜெட்ல இன்னும் குடும்பத்துக்கெல்லாம் இலவசம் கொண்டுட்டு வர போறாங்க. 2000 3000ன்ட்டு கவர்மெண்ட் காசு எடுத்து லஞ்சமா கொடுக்க போறாங்க. இதுதான் பட்ஜெட். ஏன்னா அப்பதான் ஓட்டு போடுவாங்க. மக்கள் வந்து மறக்காம இருந்து ஓட்டு போடணும்னாக்க என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு லஞ்சத்தை வந்துட்டு அரசு கஜானாவில இருந்தே திருடி கொடுக்குது. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அழகா செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த நீ 1000 வச்சுக்க, இந்த பையன் 1000 வச்சுக்க, இந்த பொண்ணு 1000 வச்சுக்க, மகளிரா இருந்தா 1000 வச்சுக்க. இதெல்லாமா வந்துட்டு அரசினுடைய திட்டங்கள். மக்களுக்கு என்னைக்கு லஞ்சம் கொடுக்கிற வித்தையை வந்துட்டு கொண்டுட்டு வந்துட்டாங்களோ அதுல இருந்து உருப்பட போறதில்லை. இந்த கவர்மெண்ட் உருப்பட போறதில்லை. அது எந்த கவர்மெண்ட் யாரு கொடுத்தாலும் சரி, அது வந்துட்டு நியாயமற்ற வகையில
மக்களை வந்து மழுங்கடிக்கக்கூடிய வகையில் செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களும் வந்துட்டு ஹோப்லெஸ். அதெல்லாம் அதனால ஒரு நன்மை கிடைக்காது. இந்த பார்க்கலாம். அதையும் மீறி மோடி பட்ஜெட்னால நம்மளாம் சுபிட்சமாக இருக்கிறோமா, மக்கள் சுபிட்சமாக இருக்கிறாங்களேங்கிறத கொஞ்சம் காலம் எடுத்துக்குவோம். எல்லாமே சொல்ல வரல, ஒரு சிலது 90% 90% எல்லாமே ஒரு எதுவுமே பயனற்ற இதாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. டஸ் நோ அபவுட் ஏபிசிடி அபவுட் எக்கனாமிக்ஸ். அதனால பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்துட்டு பெரிய பெரிய வெளிநாட்டவரையெல்லாம் கூட்டிட்டு வந்து பொருளாதார கமிட்டியிலையெல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்களையெல்லாம் நல்ல திறமை இருக்கிறவங்கள, ரகுராம் ராஜன் மாதிரி ரிசர்வ் பேங்க் கவர்னரு, அவங்களையெல்லாம் கூட வச்சு நல்லா அரசாங்கத்தை நடத்துவார்னு நம்ம மோடி எதிர்பார்த்தோம். இவருக்கு ஈகோ, யாரும் வரக்கூடாது, பேர் வந்துட்டு ஒன்லி பிகம் மோடி. இது அது ஒரே ஒரு பேனருக்காக மனுஷன் வாழ்றாரு. ஏன்னா அதிகபட்சம் இப்போ அவருடைய முகத்தில் ஒரு கலை இல்லை. மோடியினுடைய முகத்தில் வந்துட்டு ஒரு தேஜாஸ் போயிடுச்சு. ராஜக்கலைம்பாங்கல்ல, அந்த ராஜக்கலை வந்துட்டு கம்பீரமெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறது அவர் அதே ஒரு வியாதியாக மாறி அவருக்கு அதையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இனி வந்துட்டு இவரால் கவர்மெண்ட்டை வந்துட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட்டை வந்துட்டு கவர்னன்ஸை கொடுக்கவே முடியாது. 101% இட் இஸ் அ சேலஞ்ச். அவரால் மோடினால வந்துட்டு பீகாருக்குமே ஆந்திராவுக்கு சிறப்பு சலுகை கொடுக்குறாரு. அது ஒரு வகையான லஞ்சம். ஒரு எல்லா ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக பார்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஏன்னா பீகார், ஏன்னா அவர் சப்போர்ட் வேணும், நிதிஷோட சப்போர்ட் வேணும். அடுத்தது எடுத்துட்டா நம்ம சந்திரபாபு நாயுடைய சப்போர்ட் வேணும். இதுக்கு என்ன பண்றாரு, லஞ்சமா கைமாறா பட்ஜெட்ல தூக்கி அவங்களுக்கு சிறப்பு சலுகை கொடுக்குறாரு. இதெல்லாம் என்ன வகையான அரசியல்? அவருக்கு என்ன கோட்பாடு? தனக்கு மெஜாரிட்டி இல்லைங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ற அந்த அவங்களோட சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் அள்ளி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு ஓர வஞ்சனை. இது மோடியினுடைய ஒரு ஓர வஞ்சனை. இதுலயே முடிஞ்சிடுச்சு. அவரால் வீக்னஸ் கவர்மெண்ட். அதனால கொஞ்ச காலம் இந்த நம்மெல்லாம் கொஞ்சம் தாங்கித்தான் ஆகணும். இந்த பெயின்ஃபுல் அந்த பெயினை தாங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நம்மால என்ன முடியுது, பெரிய நமக்கு எதிர்பார்ப்பு இல்லை. நம்ம சக்திக்குட்பட்டு நம்மளை நாம வலிமைப்படுத்திக்கணும். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அவனை வலிமைப்படுத்திக்கிட்டாலே போதும். நம்மளை மோடி காப்பாற்றுவார், நிர்மலா சீதாராமன் காப்பாற்றுவார். இன்னும் எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு பட்ஜெட்ல போட்டு மிஸ்டர் ஸ்டாலின் ஒருத்தர் நம்மளை காப்பாற்ற போறதில்லை. ஊழல் ஒண்ணுக்கு தான் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நாமம் தான், பட்டை நாமம் தான். இந்த பட்ஜெட்னால எல்லாம் ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆகாது. பேசுறதுக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அதாயிடு இதாயிடு, அந்த மெம்மதியில் ஒரு 3 மாசம் நம்ம எல்லாம் கடந்து போயிடுவோம். இந்த நிதினால இந்த பட்ஜெட்னால வந்துட்டு நமக்கு இந்த லாபம் வந்துரு, இது வந்துரு, அது வந்துரு, ஒன்றும் வராது. புலி வருதுங்கிற கதை தான். இதனால எந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்க போறதில்லை. ஏன்னா பிளைண்டா இவ்வளவு ஓப்பன் டாக் கொடுக்கறேன்னா காரணம், கடந்த 10 ஆண்டு காலமா மோடி மேல ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டை போட்டு கொண்டு வந்திருந்தா, ஒரே ஒரு பட்ஜெட், சிறப்பு பட்ஜெட் கொண்டு வந்திருந்தா, ஏழை குடிமகன்கள்லாம் இந்நேரம் எங்கேயோ தூக்கி நிறுத்தி இருக்கலாம். இப்ப மோடிக்கும் வயசாயிடுச்சு. இனி என்ன போய் இந்த பட்ஜெட்ல என்ன செய்ய போறாரு? இந்த 5 ஆண்டு காலம் முடிக்கும் போது மோடி கிட்டத்தட்ட 80 வயசை எட்டி பிடிச்சிருவாரு. அங்க அமெரிக்காவில் ஜோ பைடன் வந்துட்டு தடுமாறின மாதிரி மோடியும் வந்து தடுமாற வேண்டிய நிலைமை வரும். இவர் தடுமாற மாட்டாரு. ஏன்னா இவர் யோகா அதெல்லாம் பண்ணி உடலை வந்துட்டு கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு. இன்னும் 90வது பட்ஜெட்ல, மோடியினுடைய 90வது பட்ஜெட்ல வேணா சாதிக்க முடியும். அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்ல மோடி அண்ட் நிர்மலா சீதாராமனால பெரிய சாதிக்கவே முடியாது. 100% சாதிக்க முடியாது. காரணம், 10 ஆண்டு காலம் உங்களுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு இறைவன் கொடுத்தா. நீங்க ஒன்றும் பிரதமர் பதவிக்கெல்லாம் லாய்க்கானவங்க இல்லை. உங்களுக்கு வந்து இறைவன் கூப்பிட்டு மோடி கையில கொடுத்தாரு, இந்த அவதாரத்தை கொடுத்தாரு. இந்தா நீ இந்தியாவை காப்பாத்து மிஸ்டர் மோடின்னு. நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களால அதையே முடியலைங்கிற 10 ஆண்டு காலம் முடியல. இப்போ கூட்டணி இழுபறி. இன்னும் நீங்க ஆட்சி எத்தனை காலங்கள் இருக்குதுங்கிறதே ஒன்றும் தெரியல உங்களுக்கு. நீங்க இப்பவே வந்துட்டு ரஷ்யா போயிட்டு வந்துட்டீங்க, ஜெர்மன் போயிட்டீங்க, ஆஸ்திரியா போயிட்டீங்க, இப்படி பல நாடுகளுக்கு டூர்லயே இருக்கிறீங்க. இன்னும் ஒரு வருஷ காலம் மோடி வந்து டூர் எல்லாம் முடிச்சு ஜெர்மனா இட்டாலியா போயிட்டு வந்தார், இட்டாலி. அதனால இன்னும் அவர் வந்துட்டு இன்னும் போகாத கண்ட்ரிகள் எங்கெங்க இருக்குதோ அதெல்லாம் போய் அவர் பார்த்துட்டு வந்துட்டு அதெல்லாம் பார்த்து அவர் திருப்தி ஆகுவார். மேலை நாடுகளை பார்த்து இவர் ஒரு உற்சாகம் ஆயிடுவார். அங்கே போயிட்டு புதின போயிட்டு கட்டி பிடிப்பாரு. அங்கே இருக்கிற வாரை பற்றி ஒரு சின்ன வரி கூட சொல்ல மாட்டார். உக்ரைன் இவரோட நல்ல நண்பர் தானே,
புதின் ஒரு வார்த்தை சொல்லி அந்த வாரை நிறுத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி இருக்கலாமே. இப்போ பாருங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப், நான் வந்து ஃபேன் ஆஃப் ட்ரம்ப். ட்ரம்ப் சொல்றாரு, நான் வந்தேன்னா அந்த வாரை நிறுத்துவோங்கிறாரு. அட்லீஸ்ட் முடியுதோ முடியலையா அவர் ஒரு வார்த்தையிலேயாவது சொல்றாரு. அவரை கூட இன்னும் ஒரு மயிரிழையில இறைவன் அருளால வந்துட்டு அவரு தப்பிச்சிட்டாரு. அவரை ஷூட் பண்றாங்க, ஒருத்தர் ஷூட் பண்றாரு, அவரை சுட்டு கொண்டுறாங்க. அந்த இருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு, நேரம் எஸ்கேப் ஆயிருக்காரு. சின்ன சிறு காதுல மட்டும் அவருக்கு உரசிட்டு போயிடுச்சு. அதனால இப்படிப்பட்ட ஒரு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அதனால இது இந்தியாவுக்கு பெனிஃபிட் ஆகலாம். அடுத்த அடுத்த ஒரு பிரசிடென்ட் ட்ரம்ப் தாங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடிவாயிடுச்சு. ஒரு 80% மக்கள் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால மீண்டும் அமெரிக்காவில் ஒரு மாற்றம் வரும். அது மாதிரி இந்தியாவிலேயும் ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு இன்னும் எவ்வளவு காலங்கள் எடுத்துக்குதுன்னு தெரியல. இந்த கவர்மெண்ட், இடைப்பட்ட கவர்மெண்ட் வந்துட்டு இந்த இழுபறி கவர்மெண்ட் வந்து போச்சுன்னா ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்காகத்தான் இந்த வீடியோ போட்ட. பட்ஜெட் இட் இஸ் அ வேஸ்ட் பேப்பர். சாமானியனுக்கு உபயோகமே ஆகாது. ஏன் திருப்பி 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 இந்த வார்த்தையை சொல்றேன்னா, சாமானியனுக்கான பட்ஜெட் இந்த பட்ஜெட் அல்ல. இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஃபோர்ஜடி தான். ஒரு சும்மா என்னமோ ஒரு கண் துடைப்புக்கு சம்பிரதாயத்துக்கு பண்ணிட்டு அதை தூக்கி போட போறாங்க. எப்படியோ இருக்கட்டு, நாமளும் இந்திய ஜனநாயகத்தில் ஏத்துத்தான் ஆகணும். எனக்கு ஒருத்தனுக்கு பிடிக்கலைங்கிறக்காக அந்த பட்ஜெட்டை வந்து நிராகரிக்க முடியாது. ஏத்துக்குவோம். 100% இதனால் எந்த லாபகரமும் இருக்காது. பார்ப்போம் என்ன என்ன நடக்க போகுதுங்கிறத ஒரு பகுதியில் பார்க்கலாம். கரகோப்பி நேயர்களுக்கு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த சேனலை நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப மிக்க நன்றி.